குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவரையும் சம்தி டாக்கோனுக்கு வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி. ஒரே எல்லா வேலையும் செஞ்சிட முடியுமா? அல்லது நமக்கு ஒரு ஏஐ டீம் தேவைப்படும்? இந்த வீடியோவில் நம்ம ரியல் ஒர்க்கிங் மல்டி ஏஜென்ட் சிஸ்டத்தை பார்க்க போகிறோம். ஃப்ரேம் ஒர்க் இதில் டைரக்ட் பைத்தான் கோட் எப்படி மல்டி ஏஜென்ட்ஸ் சேர்ந்து வேலை செய்கிறத லைவாக பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? என்சிபினா என்ன, மல்டி ஏஜென்ட் என்ன அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம். ஒரு ஏஐ மட்டும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ், ஸ்கேலபிலிட்டின்னு நிறைய விஷயங்கள் உண்டு. அதனால தான் மல்டி ஏஜென்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் போன வீடியோவில். இப்போ அந்த கான்செப்டை நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டிமோவில் நம்ம ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் எடுக்கலாம். அந்த யூஸ் கேஸ் என்ன பண்ணுவோம்? நமக்கு கோவா ட்ரிப் பிளான் உருவாக்கணும். அதுதான் பட்ஜெட். ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே கோவா ட்ரிப் பிளான் உருவாக்கணுங்கிற ஒரு யூஸ் கேஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஒரு ஏஐயில் ஒரு ஏஐ டீம் உருவாக்க போகிறோம். ஓகே, நாட் சிங்கிள் ஏஜென்ட், இட்ஸ் மல்டிபிள் ஏஜென்ட். ஓகேங்களா? மல்டி ஏஜென்ட்ல என்ன நடக்கும்? ஒரு யூசர் டாஸ்க் இருக்கும், ஒரு ஏஐ டீம் வந்துட்டு செட் ஆஃப் ஏஜென்ட்ஸ், அதுதான் நம்ம ஏஐ டீம் சொல்கிறோம். அந்த ஏஐ டீம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனல் செட்டை யூசருக்கு கொடுக்கும். இது சிங்கிள் ஏஐ கிடையாது, மல்டி ஏஜென்ட் சிஸ்டம். ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டோம். என்னது? கோவா ட்ரிப் பிளான் பண்ணுறது வித்தின் ஏ பட்ஜெட் அப்படிங்கிறது. இந்த அதுக்கு என்னென்ன தேவைப்படும்? ஒரு பிளானிங் தேவைப்படும், ஒரு ரிசர்ச் தேவைப்படும். அப்புறம் அது அந்த ரிசர்ச் இதை வந்து ரைட் பண்ணி அந்த கரெக்டாக ஃபைனல் அவுட்புட் எடுத்து ஒரு இதுதான் இது நாள் பிளானு, இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சொல்கிறது அந்த இதில் இருக்கும். அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ரிவ்யூ தேவைப்படுவார். இதை தான் வந்து நம்ம ரியாக்டிங் கான்செப்டில் ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துக்கும் இப்போ பிளானிங்க்கு ஒரு ஏஜென்ட்டு, ரிசர்ச்சுக்கு ஒரு ஏஜென்ட்டு, ரைட்டுக்கு ஒரு ஏஜென்ட்டு, ரிவ்யூவருக்கு ஒரு ஏஜென்ட், இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு மல்டிபிள் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதுனால அதோட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் நம்ம சிம்பிள் கோடை வச்சு பார்க்க போகிறோம். சிம்பிள் பைத்தான் கோடை வச்சு பிளானுக்கு ஒரு ஏஜென்ட், ரிசர்ச்சுக்கு ஒரு ஏஜென்ட், ரைட் பண்ண ஒரு ஏஜென்ட், ரிவ்யூவுக்கு ஒரு ஏஜென்ட். ஓகே, இந்த வந்து நம்ம கோடு வைஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம கோடுக்கு போகலாம். ஸோ இது வந்து நம்முடைய எக்ஸிஸ்டிங் கோடு மாதிரி தான். அதில் மல்டி ஏஜென்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து எந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணல, லாங் செயினோ எம்சிபியோ யூஸ் பண்ணல. இது டேரெக்டாக நம்ம சிம்பிளாக மல்டி ஏஜென்ட்ஸை ரைட் பண்ணிக்கோம். பட் எல்லாம் உங்கள் பிரைன் இதில் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இது கால்குலேட்டர் அப்படிங்கிறது இதோடைய டூல் அப்படிங்கிற ஒரு தெரியும். அந்த கால்குலேட்டர் டூல் வச்சிருக்கோம். நம்ம இங்கே பாருங்க, பிளானர் ஏஜென்ட், இந்த ஒரு ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் என்ன இருக்கு பாருங்க, இதில் வந்துட்டு எல்எல்எம்ஐ நம்ம கால் பண்ணியிருக்கோம். 4 மினி எல்எல்எம் பிளானர் ஏஜென்ட். ஒரு ஏஜென்ட் அதுக்கான எல்எல்எம் கால் பண்ணிருக்கோம். பிகாஸ் தட்ஸ் பிரைன், ரைட்? அதனால அந்த பிரைன் அந்த இது முழுசாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பிளானர் என்ன பண்ணும்? ஒரு முழு ட்ரிப்பையும் பிளான் பண்ணும். அதை பிளான் பண்ணுறதுக்கு பாருங்க, அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுக்கும். இந்த ப்ராம்ப்டை படித்து பாருங்க. யுவர் ட்ராவல் பிளானர் அப்படிங்கிற அது ரோல் நம்ம சொல்லிட்டோம். கிரியேட் a simple 3-day கோவா ட்ரிப் பிளான் இன்க்ளூடிங் ட்ராவல், ஸ்டே, ஃபுட்டு, ஆக்டிவிட்டீஸ். இதை சொல்லிக்கோ. கீப் இட் ரியலிஸ்டிக்காக வச்சுக்கோ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராம்ப்டாக கொடுத்துட்டோம். நம்ம ப்ராம்ப்ட் தான் முக்கியமானது. ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிரைன், இல்லைங்களா? பிரைனுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ யூசர் வந்து யூசர் இன்புட்டே உள்ளார அமைச்சுக்கிட்டோம் நம்ம. ஓகே, இந்த இதில் செட் பண்ணுறோம் நம்ம யூசருக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணும்? இந்த பிளானர் ஏஜென்ட் என்ன பண்ணும்? நமக்கு முழு ட்ரிப்பையும் பிளான் பண்ணி ஒரு பிளானை உருவாக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து எனக்கு பட்ஜெட் ஏஜென்ட். பட்ஜெட் ஏஜென்ட் என்ன பண்ணும்? முழு ட்ரிப்புக்குமான இந்த பட்ஜெட் ஏஜென்ட் முழு ட்ரிப்புக்குமான பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணும். அதாவது செலவுகள் எவ்வளோ ஆகும், ஒரு ரூமுக்கு எவ்வளோ செலவு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ செலவு, அப்படிங்கிற மாதிரி ஸ்டேயிங்க்கு எவ்வளோ செலவு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பட்ஜெட் ஏஜென்ட் நமக்கு அனலைஸ் பண்ணும். ஓகேங்களா? இதை பாருங்க, இதுக்கும் வந்துட்டு இங்கே பாருங்க, அதனால இது என்ன சொல்லியிருக்கோம்? யூ ஆர் ஏ பட்ஜெட் அனலிஸ்ட். அது ரோல் கரெக்டாக சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ராம்ப்டிங், அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஏஜென்ட் சிம்பிள் ஏஜென்ட் இருந்தபோது ப்ராம்ப்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ வெரி கேர்ஃபுல்லாக எழுதுங்க. எஸ்டிமேட் டோட்டல் காஸ்ட் வந்து யூசிக்கு வந்து ட்ரெயினுக்கு வந்து 1500 ஸ்டேக்கு வந்து 1000 per night, ஃபுட்டுக்கு வந்து 500 per day, அங்கே ஸ்கூட்டர் ஸ்பீடெல்லாம் எடுத்துகிட்டா 400 per day ஆகும்.
அப்படிங்கிற மாதிரி. காஸ்ட் பிரேக் டவுன் என்ன கொடுக்கணும்னா காஸ்ட் பிரேக் டவுனு, டோட்டல் காஸ்ட்டு, வெதர் வித்தின் லெஸ் தென் 15,000 ருபீஸ். ஓகேங்களா? ரோல் யூசரு கண்டென்ட் வந்து பிளானிங் கண்டென்ட். ஓகேவா? ஸோ இந்த பிளான் ஏஜென்ட் பட்ஜெட் ஏஜென்ட் என்ன பண்ணும்? பட்ஜெட்டை கட்டணும். அங்கே ஆகிற செலவுகளை கணக்கிடும். ஓகேங்களா? அடுத்ததா ஏன் ஆக்சுவலா ரொம்ப நம்ம சிம்பிளான ஏஜென்ட்ஸ் தான் எழுதியிருக்கோம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ நம்ம ஃபியூச்சர் போக காம்ப்ளிகேட்டட் ஏஜென்ட் எழுதிக்கலாம். பட் எல்லா ஏஜென்ட்டுமே வந்து உங்களுக்கு டூலுக்கு கால் பண்ணி நம்ம இது கால் பண்ணிக்க முடியும். எஃபிஐயோ வெப்பியோ கால் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ரிவ்யூ ஏஜென்ட்ஸை நம்ம சிம்பிள் ஏஜென்ட்ஸாக எழுதியிருக்கோம். ஓகேவா? ரிவ்யூ ஏஜென்ட் என்ன பண்ணும்? ஃபைனல் அவுட்புட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணி சரியான்னு பார்க்கும். ஓகேங்களா? அதை மேம்படுத்தும். ஒரு வேலை பட்ஜெட்டுக்குள்ளே இல்லைன்னா மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ண சொல்லும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ரோலு யூஆர் ரிவ்யூவர். ஓகே, இந்த பிளான் ரியலிஸ்டிக்காக இருக்கா, இது வந்து பட்ஜெட்டுக்குள்ளே 50,000 ருபீஸ்க்குள்ளே இருக்கா, இப்போ யுவர் பட்ஜெட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைன்னா என்ன சஜஷனு. ஓகேவா? ஆப்டிமைஸ் த பிளான் ஆப்டிமைஸ் பண்ணுறது, கிவ் ஃபைனல் இம்ப்ரூவ்டு பிளான் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணும்? பிளானு பட்ஜெட் பிகாஸ் இம்ப்ரூவ் பிளான் கொடுக்கும்போது மறுபடியும் அதை ரீப்ளான் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். ஸோ அது அது கண்டது பிளானிங் கண்டென்ட்டாகவும் இருக்கணும், பட்ஜெட் கண்டென்ட்டாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து ரெஸ்பான்ஸ் அவுட்புட் எடுத்து இங்கே கொடுக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே தான் இது விஷயம் இருக்குது. மல்டி ஏஜென்ட் சிஸ்டத்தை நான் கால் பண்ணுறோம். இந்த என்ன பண்ணுது? பிளானர் ஏஜென்ட்டை கால் பண்ணுது, பட்ஜெட் ஏஜென்ட்டை கால் பண்ணுது, ரிவ்யூ ஏஜென்ட்டை கால் பண்ணுது. ஸோ ஒரு ஏஜென்ட் ஸோ மல்டி ஏஜென்ட்ஸ் செயல் பண்ணுது. ஸோ ஃபைனலாக வந்து அந்த மல்டி ஏஜென்ட் தான் நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஓகே, இதுதான் மெயின் ஃப்ளோ. ஆக்சுவலாக மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் தான் நமக்குடைய மெயின் ஃப்ளோ. எல்லா ஏஜென்சியும் ஒன்றா வேலை செய்யுது. ஓகே, சரி. ஓகே, இப்போ போய் நம்ம கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்டி ஏஜென்சி தான் ரன் பண்ணுறோம். ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். என்ன இது இன்புட் கொடுக்குறோம்? யூசர் இன்புட்டு பிளான் ஏ 3-day கோவா ட்ரிப் அண்டர் 20,000 rupees. நம்ம இதை கொடுக்குறோம். பாருங்க, ரன் ஆகும்போது கரெக்டாக பாருங்க. இப்போ வந்து என்னது? பிளானர் ஏஜென்ட் திங்க் பண்ணுது. மல்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பிளானர் ஏஜென்ட் அதுக்கான வேலை செய்யுது. அதாவது பிளானிங்கே ப்ரிவ்யூ பண்ணுது. ஓகே, ஸோ பிளானை ப்ரிவ்யூ பண்ணுது. அடுத்து பாருங்க, பட்ஜெட் ஏஜென்ட். இப்போ பட்ஜெட் ஏஜென்ட் என்ன பண்ணுது? பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணுது. ஸோ பட்ஜெட் ஏஜென்ட் பட்ஜெட் கால்குலேட் பண்ணுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து ரிவ்யூ ஏஜென்ட் அதை வேலிடேட் பண்ணுது. இப்போ ரிவ்யூ ஏஜென்ட் வந்து அதை கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இந்த இடம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்க இங்கே மறுபடியும் இந்த கோட் ரன் பண்ண இடத்துக்கு மேலே போகிறேன். பிளான் ஏஜென்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிளானர் ஏஜென்ட்டு உருவாக்குன பிளான். டே 1 இவ்வளவு, டே 2 இவ்வளவு, இந்த மாதிரி கண்டினியூஸ் அக்காமடேஷன். டே 3 அப்படிங்கிறத டே 3 சவுத் கோவா ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி. ஓகேவா? ஃபைனலாக வந்துட்டு காஸ்ட்டுக்கெல்லாம் சம்மரி ஆஃப் த காஸ்ட்டு. ட்ராவல் 1,000 ருபீஸு, ஸ்டேக்கு 1,500 ருபீஸு, ஃபுட்டுக்கு 100, 300, 400 ருபீஸு, அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு அது கால்குலேஷன் அவ்வளவு அப்படிங்கிறத போடுது. கடைசியாக 1,500 ருபீஸ் டே 2 மட்டும் அப்படிங்கிற மாதிரி. வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு 1,500 ருபீஸ் தனித்தனியாக ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா? இப்படி இப்போ அதை காஸ்ட் அனாலிசிஸ் அந்த கால்குலேட் மெத்தட் போட்டு அந்த பட்ஜெட் கால்குலேஷன் அனலைஸ் பண்ணி இதுதான் காஸ்ட்டு, ஃபைனல் காஸ்ட்டு. டே 2 வாட்டர் ஸ்போர்ட்ஸ் 1,000 டோட்டல் ஆக்டிவிட்டி காஸ்ட் 1,000 ஃபைனலாக வந்துட்டு 7,800 ருபீஸ் செலவாகும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த பாருங்க, இதை வந்து சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரிவ்யூ ஏஜென்ட் சொல்லியிருந்தோம் இந்த இது ரிவ்யூ பண்ணி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு. ஸோ அந்த சஜஷன் சொல்லியிருந்தோம் நம்ம அந்த ப்ராம்ப்டில் சொல்லியிருந்தோம். அந்த ப்ராம்ப்ட்டும் பாருங்க, இந்த ரிவ்யூ ஏஜென்ட் கொடுத்த ப்ராம்ப்ட்னா அது வந்து while 1,000 2 nights is reasonable அப்படின்னு சொல்லுது. கன்சிடர் ஹோட்டல்ஸ் ஆஸ் ஹோம் ஸ்டேஸ் லைக் மாதிரி ஹோம் ஸ்டே எல்லாம் பண்ணிட்டாக்கா ஈவன் சீப்பராக இருக்கும், சீப்பர் ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. சஜஷன் சொல்லுது. ஓகேவா?
அதாவது இந்த ஃபைனல் அப்டிவ் ஏஜென்ட்டை மேம்படுத்தியிருக்கு, இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஏஐ இல்ல. ஒரு சிங்கிள் ஏஐ இல்ல. ஏஐ ஏஜென்ட் இல்ல. இது ஒரு டீம், ஒரு குழுவா, ஒரு செட் ஆஃப் ஏஜென்ட்ஸ். ஓகே. ஸோ யூசர் இன்புட் கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு ஃபைனல் இன்புட் பிளான் இங்கே இருக்கு. ஓகே, நம்ம இதை தான் இங்கே படிக்கணும் நம்ம. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏஜென்ட் எக்ஸிக்யூஷனை நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். ஒரே ஏஐ எல்லா வேலையும் பண்ணணுனாக்க அதுக்குள்ள பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ், ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம அதை மல்டி ஏஜென்ட்டாக பிரித்தா அது ஒரு டீம் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த டெமோ என்ன பார்த்தோம்? பிளானிங் ஏஜென்ட் பார்த்தோம். என்ன பண்ணிச்சு? பிளான் பண்ணிச்சு, ஒரு பிளானிங்கை உருவாக்கிச்சு. பட்ஜெட் ஏஜென்ட் பார்த்தா அது என்ன காஸ்ட்டு கால்குலேஷன்லாம் பார்த்துச்சு. ரிவ்யூ ஏஜென்ட் அதை இந்த பிளானிங் ஏஜென்ட்டும் பட்ஜெட் ஏஜென்ட் பண்ணதை மறுபடியும் ரிவ்யூ பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிச்சு. இப்போ சஜஷன்ஸும் கொடுத்துருச்சு. அதாவது ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்தோம், அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணி காட்டுச்சு இல்லையா? இதுதான் ரியல் வேர்ல்டு ஏஐ சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறது. இது தியரி இல்லை, ஒரு ப்ராக்டிக்கல் ஆர்கிடெக்சர். இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம எந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் இதில் யூஸ் பண்ணல. பியூர் பைத்தான் ப்ளஸ் ஏஐ மட்டும் வச்சு ஒரு மல்டி ஏஜென்ட் தான் பில்ட் பண்ணிட்டோம். இது ஒரு சும்மா எக்ஸாம்பிள் தான். ஆனால் இதை ஸ்கேல் பண்ணினா பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் எழுதலாம், ஏஐ அசிஸ்டன்ஸை பில்ட் பண்ணலாம், சேஸ் ப்ராடக்டே பில்ட் பண்ணலாம். ஏன் ஒரு ஸ்டார்ட் அப் கூட பில்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. ஃபியூச்சர் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது ஒரு ஏஐ கிடையாது. ஏஐ சிஸ்டத்தை உருவாக்குறது தான் ஃபியூச்சர் சாஃப்ட்வேர் சிஸ்டம். அதனால நீ ஏஐ கற்றுக்கிறீங்கனாக்க ப்ராம்ப்ட் மட்டும் இல்லை, சிஸ்டம் திங்கிங்கும் கற்றுக்கணும். இந்த மாதிரி இன்னும் ப்ராக்டிக்கல் ஏஐ டெமோஸ் பார்க்குறதுக்கு, ஃபுல் கோர்ஸ் கற்றுக்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு tiltam.in TELTAM.in அந்த லிங்க்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த கோடையும் நாம் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த அந்த கோடையும் வந்து ஆல்ரெடி நான் என்னுடைய கிட்டப்பில் போட்டிருக்கேன், வெப்சைட்டில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.